மறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 17. முதன் மந்திரிக்கு ஆபத்து. போட்டி அரங்கில் விழுந்து கிடந்த உதயச்சந்திரனை டெங்லி தம் வீட்டுக்கு விரைந்து எடுத்துச் சென்றார். வைத்தியரை தேடி அவர் சென்றிருந்த போது முதன் மந்திரி அனுப்பி வைத்த ஒரு வைத்தியர் பல்லக்கில் வந்து இறங்கினார். உதயச்சந்திரனை சோதித்து பார்த்துவிட்டு தோளில் ஏற்பட்டிருந்த வெட்டு காயத்துக்கு மருந்திட்டு கட்டினார். காயம் பலமாக இருந்தாலும் ஆபத்தில்லை, விஷம் தோய்ந்த வாள், அதனால்தான் மயக்கம் என்றார். மயக்கம் தெளிய நேரமாகுமோ என்று லீனா மெல்ல கேட்டாள். ஆகலாம், இரத்தம் அதிகமாக கொட்டியிருக்கிறது, நாடியும் பலவீனமாக இருக்கிறது. ஒரு பச்சிலை தருகிறேன், ஒரு நாழிகைக்கு ஒரு முறை இலையை கசக்கி மூக்கினுள் 2 சொட்டு விடுங்கள், பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்றார் வைத்தியர். அப்போது புத்த கடிகை மாணவர்கள் சிலரும் கடிகையின் வைத்திய பிரிவை சேர்ந்த மகா பண்டிதரும் ஞானபாலரும் வந்தனர். ஞானபாலரை கண்டதும் மந்திரியின் வைத்தியர் பணிவுடன் வணங்கி உதயச்சந்திரனுக்கு தாம் பிரயோகித்திருந்த மருந்தை பற்றி கூறினார். பிறகு தோளில் கட்டியிருந்த கட்டை அவிழ்த்து காட்டினார். உதயச்சந்திரனின் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு ஞானபாலர் திருப்தி அடைந்தார். பிறகு மந்திரியின் வைத்தியரிடம், இவனை கடிகைக்கு எடுத்து செல்கிறோம் என்றார். இங்கேயே இருக்கட்டும், நாங்கள் நன்றாக கவனித்துக் கொள்வோம் என்றாள் லீனா. இவர் எங்கள் கடிகையை சேர்ந்தவர், எங்கள் வைத்திய நிலையத்துக்கு கொண்டு போய் நாங்கள் நன்றாக கவனிப்போம் என்றான் ஒரு மாணவன். இங்கு இவருக்கு எவ்வித அசௌகரியமும் இருக்காது என்றாள் லீனா. அப்போது டெங்லி ஒரு வைத்தியரை அழைத்து கொண்டு வந்தார். ஏற்கனவே காஞ்சி நகரில் சிறந்த வைத்தியர்கள் 2 அங்கிருந்ததைக் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டார். உதயச்சந்திரனை கடிகைக்கு எடுத்து செல்வது பற்றி ஞானபாலர் கூறியதும் டெங்லி சற்று யோசித்தார். லீனா சட்டென்று, நாங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வோம் என்றாள். டெங்லி அவள் கூறியதை ஆமோதித்தார். ஞானபாலர் புன்முறுவலுடன் லீனாவை பார்த்து, நோயாளிக்கு ஒரு பெண்ணை போல வேறு யாரும் சிறந்த பணிவிடை செய்துவிட முடியாது என்று கூறி விடைபெற்று கொண்டார். கடிகையை சேர்ந்தவர்கள் சென்ற பிறகு முதன் மந்திரியின் வைத்தியர் சற்று நேரம் அங்கிருந்து கவனித்துவிட்டு மாலையில் வந்து பார்ப்பதாக கூறிவிட்டு சென்றார். போகும்போது அருகில் இருந்த ராஜன் நம்பூதிரியிடம், இவனை படுக்கையை விட்டு எழுந்திருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும், எழுந்தால் மீண்டும் மயக்கம் வரும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் என்றார். 3 நாழிகைகளுக்கு பிறகு ஒரு அலங்கார பல்லக்கு டெங்லியின் வீட்டு முன்பு இறங்கியது. டெங்லி பல்லக்கை நெருங்கியதும் அதிலிருந்து இறங்கிய ஒரு பருத்த மனிதர் பல்லக்கின் அருகிலேயே நின்றார். பல்லக்கு தூக்கிகளில் ஒருவன் டெங்லியை நெருங்கி, அரண்மனை வைத்தியர் வந்திருக்கிறார் என்றான். அதன் பிறகு வைத்தியர் பல்லக்கை விட்டு விலகி டெங்லியின் அருகே சென்றார். ஏற்கனவே முதன் மந்திரியின் வைத்தியர் வந்துவிட்டு போனதை அறிந்ததும் அரண்மனை வைத்தியரின் முகம் சுருங்கியது. பிறகு அலட்சியமாக, சின்ன ராணியார் அனுப்பி வைத்ததால் வந்தேன் என்று கூறிவிட்டு பல்லக்கை நோக்கி நடந்தார். உள்ளே வந்து நோயாளியை பார்த்துவிட்டு சென்றால் என்ன குறைந்துவிடும்? அரண்மனை வைத்தியர் என்னும் திமிர் என்றான் அருகில் நின்ற ராஜன் நம்பூதிரி. அரண்மனை வைத்தியர் அல்லவா, அப்படித்தான் இருப்பார் என்றார் டெங்லி. இந்த மாதிரி ஆசாமிகள் வைத்தியம் செய்வதை விட அதிகாரம்தான் அதிகம் செய்வார்கள். இவர்களிடம் வைத்தியம் செய்யாதிருப்பதே மேல், இவர்களால் நோயாளிக்கு இடைஞ்சல்தான் என்றார். உதயச்சந்திரனுக்கு மறுநாள் காலையில்தான் மயக்கம் தெளிய தொடங்கியது. மிகவும் சோர்ந்து போயிருந்தான். தனக்கு நேர்ந்ததை பற்றிய நினைவு வந்ததும் பரபரப்புடன் எழுந்திருக்க முயன்றான். அருகில் இருந்த லீனா அவனை தடுத்து மீண்டும் படுக்க வைத்தாள். என்னை இங்கேயா எடுத்து வந்தீர்கள்? கடிகையில் சேர்த்திருக்கலாமே என்றான். ஏன், நான் கவனித்துக் கொள்ள மாட்டேனா என்றாள் லீனா. அவளுடைய அன்பு அவனை நெகிழ வைத்தது. என்னால் உங்கள் எல்லோருக்கும் சங்கடம். சங்கடம் ஏதும் இல்லை, முதன் மந்திரியின் வைத்தியர் வந்து பார்த்து கொள்கிறார். திடீரென்று உதயச்சந்திரன் பதற்றமடைந்தான். இப்போது என்ன நேரம், மாலைதானே என்று கேட்டுக்கொண்டே எழுந்திருக்க முயன்றான். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள், எழுந்திருக்க கூடாது தடுத்தாள் லீனா. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், இப்போது நேரம் என்ன? நேரம் தெரிந்து என்ன செய்ய போகிறீர்கள்? இப்போது காலை நேரம். ஐயோ, காலை நேரமா? எத்தனை நாளாக மயங்கி இருந்தேன். பதற்றமடையாதீர்கள், உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நேற்று நண்பகலில் காயமடைந்து விழுந்தீர்கள். நான் உடனே வெளியே போக வேண்டும், முக்கியமான வேலை இருக்கிறது என்று கூறியவாறே உதயச்சந்திரன் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தான். லீனா தடுக்க முனைந்தாள். அவன் கட்டிலிலிருந்து இறங்கவும் முயன்றான். எழுந்திருக்க கூடாது என்று வைத்தியர் சொல்லியிருக்கிறார் என்றாள் லீனா. வைத்தியருக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறிக்கொண்டே எழுந்து நின்றான். நின்றதுமே மயக்கம் வருவது போன்ற உணர்வு தோன்றியது. கண்கள் இருண்டன. மீண்டும் கட்டிலில் அமர்ந்தான். கண்களை மூடிக்கொண்டான். லீனா பயத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த டெங்லியின் மனைவி பதற்றமடைந்தவளாய், ஐயோ,
எழுந்து உட்கார்ந்திருக்கிறானே, எழுந்தால் மயக்கம் வரும் என்று வைத்தியர் எச்சரித்தாரே என்று சீன மொழியில் சொன்னாள். கேட்காமல் எழுந்திருக்கிறார் என்றாள் லீனா. அப்போது ராஜன் நம்பூதிரி உள்ளே வரவே லீனா சற்று தைரியம் அடைந்தாள். உங்கள் நண்பர் சொன்னால் கேட்பதில்லை, எழுந்திருக்கிறார் என்றாள். ராஜன் நம்பூதிரி விரைந்து சென்று உதயச்சந்திரனின் தோளை அணைத்தவாறு மெல்ல படுக்க வைத்தான். ஆனால் உதயச்சந்திரனின் படபடப்பு அடங்கவில்லை. ராஜன், நான் உடனே முதல் மந்திரியை பார்க்க வேண்டும் என்றான். ராஜன் நம்பூதிரி சிரித்தான். எதற்கு? போட்டியில் அறிவித்த 1000 பொற்காசுகளை வாங்கவா? பெரிய ரகசியம் இது. நீயாவது முதன் மந்திரியை போய் உடனே சந்திக்க வேண்டும். நினைத்த நேரத்தில் முதன் மந்திரியை சந்திக்க முடியுமா? இப்போது முதன் மந்திரி போட்டி மைதானத்தில் போட்டிகளை ரசித்து கொண்டிருப்பார். உதயச்சந்திரன் மீண்டும் எழுந்திருக்க முயன்றான். ராஜன் நம்பூதிரி அவனை அழுத்தி பிடித்து கொண்டு, வேண்டாம், அமைதியாக இரு என்றான். அப்போது உள்ளே வந்த வைத்தியர், என்ன, எழுந்து ஓட வேண்டும் என்கிறானா? இன்று படுக்கையை விட்டு நகரவே கூடாது என்றார் கண்டிப்புடன். இவர் முதன் மந்திரியின் வைத்தியர். முதன் மந்திரியே உனக்காக நேற்று இவரை உடன் அனுப்பி வைத்தார் என்றான் ராஜன் நம்பூதிரி. இதை கேட்டதும் உதயச்சந்திரனின் பரபரப்பு அதிகமாகியது. வைத்தியரே, எனக்கு வைத்தியம் செய்த பிறகு அப்புறம் செய்து கொள்ளலாம். தாங்கள் உடனே முதன் மந்திரியை சந்திக்க வேண்டும் என்றான். வைத்தியர் புரியாமல் அவனை பார்த்து விழித்தார். முதன் மந்திரிக்கு ஆபத்து. போட்டி மைதானத்தில்தான் அவருக்கு ஆபத்து காத்திருக்கிறது. நீங்கள் உடனே அவரை சந்திக்க வேண்டும். வைத்தியர் அவனை சந்தேகத்தோடு பார்த்தார். அருகில் அமர்ந்து நாடி துடிப்பை சோதிக்க அவன் கையை பற்றினார். உதயச்சந்திரன் வெடுக்கென்று கையை விடுவித்து கொண்டு, நான் ஜன்னி கண்டு பிதற்றுகிறேனா என்று நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே ஒரு பெரிய சதி பற்றிய ரகசியம் எனக்கு தெரியும். உங்களுடைய மந்திரியை காப்பாற்ற நினைத்தால் உடனே ஓடிப்போய் அவரை எச்சரிக்கையுங்கள் என்றான். வைத்தியர் திகைத்தார். இந்த சமயத்தில் முதன் மந்திரியை சந்திக்க முடியாதே என்றார். சந்தித்தே ஆக வேண்டும் என்றான் உதயச்சந்திரன். அவருடைய மெய் காவலர்களில் யாரையாவது சந்திக்க இயலும். அது போதும் வைத்தியரே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இது பரம ரகசியம். உடனே போய் மெய்காப்பாளனிடம் சொல்லி முதன் மந்திரியை காப்பாற்றச் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சதி திட்டம் முழுவதையும் விவரித்தான். பிறகு, ஐயோ, இது பரம ரகசியம், ஜாக்கிரதை. இது உங்களுக்கு தெரியும் என்று வெளியே தெரிந்தாலே உங்கள் உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் செல்லுங்கள் என்றான். சில நொடிகளில் வைத்தியரின் பல்லக்கு போட்டி மைதானத்தை நோக்கி விரைந்தது. வைத்தியர் சென்ற பிறகுதான் உதயச்சந்திரன் அமைதியடைந்தான். ராஜன் நம்பூதிரி திகைப்புடன், இவ்வளவு ரகசியம் உனக்கு எப்படி தெரிந்தது? இதை நேற்றே நீ மைதானத்தில் முதன் மந்திரிக்கு தெரியும்படியாக செய்திருக்கலாமே என்று கேட்டான். நேற்று வரை இந்த சதி பற்றி நான் அக்கறையே கொள்ளவில்லை. ஏதோ ராஜாங்க விஷயம் என்று இருந்துவிட்டேன். நேற்று மைதானத்தில் முதன் மந்திரியை நேரில் கண்ட பிறகுதான் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றியது என்றான் உதயச்சந்திரன். பிறகு மீண்டும் சொன்னான், முதன் மந்திரிக்கு எவ்வளவு உயர்ந்த மனம்! எனக்காக தம்முடைய வைத்தியரையே அனுப்பி வைத்திருக்கிறாரே, எவ்வளவு பரந்த மனம்! என்னுடைய நன்றி கடனை செலுத்திவிட்டேன் என்று நினைக்கிறேன். ராஜன் நம்பூதிரியின் கையை பற்றி கொண்டு, எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்றான். ராஜன் நம்பூதிரி அவனை வியப்புடன் பார்த்தான். மைதானத்துக்கு போய் என்ன நடக்கிறது என்று பார்த்து வந்து சொல்லேன். முதன் மந்திரிக்கு என்னாகுமோ என்று என் மனம் பதறுகிறது. சரி, நான் போய் பார்த்து வருகிறேன். வைத்தியர் போய் எச்சரித்து விடுவார். மந்திரிக்கு ஒன்றும் நேராது. நான் உனக்கு நல்ல செய்தி கொண்டு வருகிறேன். நிம்மதியாக இரு என்று கூறிவிட்டு வெளியே போக எழுந்தான் ராஜன் நம்பூதிரி. லீனாவை பார்த்து, போய்விட்டு வந்து விடுகிறேன், அவன் எழுந்து நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு வெளியே விரைந்தான். மாலையில் முதன் மந்திரி தரணி கொண்ட போஸ்டரின் மாளிகையை சுற்றி ரதங்களும் பல்லக்குகளும் காணப்பட்டன. மாளிகையின் உள்ளே நகர பிரமுகர்களும் கோட்ட தலைவர்களும் கூடியிருந்தார்கள். எல்லோருடைய முகங்களிலும் கவலை படிந்திருந்தது. முதன் மந்திரியோ எவ்வித சஞ்சலமும் இன்றி புன்முறுவலோடு இருந்தார். இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்றார் ஜெயவர்மர். முதன் மந்திரி சிரித்தார். இதை ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. சதியின் மூலகர்த்தா யார் என்பதை நானே யூகித்து விட்டேன். அப்படியானால் உடனே சிறைப்பிடித்து தண்டித்து விட வேண்டியதுதானே? இதில் தாமதம் ஏன்? யாரென்று கூறுங்கள், இப்போதே சிறைப்பிடித்து விடுகிறேன். இப்போது அதற்கு அவசரம் இல்லை. அதற்கான காலமும் நெருங்கவில்லை. நீங்கள் யாரும் இது பற்றி பயம் கொள்ள வேண்டாம். நல்ல வேளை, உங்கள் அந்தரங்க மெய்காப்பாளன் தக்க சமயத்தில் உங்களை தூர தள்ளியிருக்காவிட்டால் என்ன ஆகியிருக்கும்? ஐயோ, உங்களை நோக்கி பாய்ந்து வந்த அம்பு உங்களுக்கு பின்னால் இருந்த மரத்தூணில்
எவ்வளவு ஆழமாக பதிந்து நின்றது என்றார் இரண்யவர்மர் கவலையுடன். அந்த சம்பவத்துக்கு சில வினாடிகளுக்கு முன்புதான் சதியின் விவரம் என் மெய்காப்பாளனுக்கு தெரிய வந்தது. என்னிடம் கூட அவன் அது பற்றி சொல்ல அவகாசமில்லை. சதிகாரர்கள் மிக கச்சிதமாகத்தான் திட்டமிட்டிருக்கிறார்கள். கடவுள் பிரார்த்தனை முடிந்து 3வது முறையாக கொம்பு ஊதி முடிக்கும் போது அம்பு எய்வதாக ஏற்பாடு. அம்பு எய்தவனையும் அவன் மரத்திலிருந்து இறங்குவதற்குள் சிறைப்பிடிக்க ஏற்பாடு செய்துவிட்டான் மெய்காப்பாளன் என்றார் முதன் மந்திரி. எல்லோரும் வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எய்தவனை பிடித்தாகிவிட்டதா? அவனிடமிருந்து உண்மையை கறந்து விடலாமே கேட்டார் ஜெயவர்மர். அவன் உயிரோடு இல்லையே. அவனை சிறைப்பிடித்து கொண்டு சென்ற போது குளக்கரை தோப்பின் அருகே எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து அவன் மீது பாய்ந்து விட்டது. அவன்தான் ஒரே சாட்சி. சதிகாரர்கள் கெட்டிக்காரர்கள் என்று கூறி சிரித்தார் முதன் மந்திரி. பிறகு, மகாராணி என்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார். இப்போது அங்குதான் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். எல்லோரும் விடைபெற்று சென்றதும் கடைசியாக விடைபெற்ற இரண்யவர்மரிடம், இன்று இரவு 2 குற்றவாளிகளை உங்கள் மாளிகைக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்கள் பாதுகாப்பில் இருக்கட்டும் என்றார் முதல் மந்திரி. யார் அவர்கள்? இந்த சதியில் சம்பந்தப்பட்டவர்கள்தாம். ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு முதன் மந்திரி அரண்மனைக்கு செல்வதற்காக பல்லக்கில் ஏறினார். முதன் மந்திரியை கண்டதும் மகாராணி, கடவுள் கிருபையால் உங்களுக்கு ஒன்றும் நேரவில்லை. மைதானத்தில் நடந்ததை கண்டதிலிருந்து என் மனமே சரியில்லை என்றாள். கடவுளுடைய கிருபையும் தங்களுடைய அபிமானமும் தான் என்னை காப்பாற்றின. குற்றவாளியை உடனே பிடித்து தண்டிக்க வேண்டும் என்றாள் மகாராணி கோபத்துடன். ஆகட்டும், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். காஞ்சியிலேயே இப்படி சதி நடப்பது என்றால் எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும். இனி தாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதன் மந்திரி சிரித்தார். தேவி, ராஜ்ய காரியங்களில் இருப்பவர்கள் இதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் அஞ்சி ஒளிந்தால் ஆட்சி நடைபெற முடியாது என்றார். அரங்கத்தில் நேற்று ஒரு வீரன் விழுந்தானே, அவன் நலமாக இருக்கிறானா? உங்கள் வைத்தியர் தாம் கவனித்துக் கொள்கிறார் போல இருக்கிறது. ஆம், ஆபத்து ஒன்றுமில்லை. அவனாலும் எழுந்து நடமாட 4-5 நாட்கள் ஆகும். போட்டி நல்ல முறையில் நிறைவு பெறாமல் குழப்பத்தில் முடிந்ததுதான் வருத்தமாக இருக்கிறது. காஞ்சி நகரில் முதன் மந்திரிக்கு எதிராக இப்படி ஒரு நடவடிக்கையை நான் சகிக்க முடியாது. நாட்டில் இந்த மாதிரி நடப்பதை மன்னிக்க முடியாது. மக்களிடையே பயமும் மரியாதையும் குறைந்து வருகின்றன. ஊர் தலைவர்களும் கோட்ட தலைவர்களும் கூட இராஜாங்க உத்தரவுகளை சரிவர மதிப்பதில்லை. பல இடங்களிலிருந்து தகவல்கள் வருகின்றனவே என்றார் மகாராணி கவலையுடன். எனக்கும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சில வணிகர்களின் போக்கு சரியாக இல்லை. அவர்களுடைய பேராசையினால் விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது. விலைவாசி ஏறும்போது மக்களும் அதிருப்தி அடைகின்றனர். வணிகர்கள் நஷ்டத்தில் விற்க வேண்டும் என்கிறீர்களா? இல்லை மகாராணி, கொள்ளை லாபம் வைக்கிறார்கள். கொள்முதல் விலையில் 1/4 பாகம்தான் கூடுதல் லாபம் பெறலாம் என்ற விதியை திடீரென்று எடுத்துவிட்டார்கள். அது தீமையை விளைவிக்கும் என்று மந்திரி சபையில் எவ்வளவோ எடுத்துச் சொன்னேன். தாங்களும் கேட்க மறுத்துவிட்டீர்கள். வணிகர்களால் அரசுக்கு ஆதாயம் இருக்கும்போது அவர்களுடைய விருப்பத்தை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டாமா? அதற்காக கொள்ளை லாபம் அடிக்க அனுமதிக்க கூடாது தேவி. இளவரசர் ஒரு குறிப்பிட்ட வணிகருக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு அளித்திருக்கிறார். அவனுக்கு வேண்டியவர்களுக்கு சலுகை காட்டியிருப்பான். தேவி, எந்த வரி பற்றியும் மந்திரி சபையின் ஆலோசனையின் பேரில்தான் முடிவு எடுக்கப்பட வேண்டும். வரி விஷயத்தில் பாரபட்சம் கூடாது. ஒரு வணிகருக்கு மட்டும் சலுகை என்றால் அது மற்ற வணிகர்களை பாதிக்கும் அல்லவா? நாட்டு பொருளாதாரம் சீர்கெட்டுவிடும். மந்திரி சபை என்னுடைய யோசனைக்காகத்தானே தவிர வேறென்ன? எனக்கும் யோசிக்கும் திறன் உண்டு முதன் மந்திரியாரே. என் மனசாட்சிப்படிதான் நான் நடப்பேன் என்றாள் பிரேமவர்தினி கோபத்துடன். பிறகு எல்லா ஊர் தலைவர்களையும் நாட்டார்களையும் பதவி நீக்கம் செய்யலாம் என்றிருக்கிறேன் என்றாள். ஆ, முதன் மந்திரி பதறிப்போனார். தேவி, அப்படி ஏதாவது கட்டளை அனுப்பிவிடாதீர்கள். காலம் காலமாக இருந்து வரும் ஆட்சி அமைப்பு இது. இதனுடைய கட்டுக்கோப்பை உடைத்துவிட்டோம் என்றால் ஆட்சியின் சீரே கெட்டுவிடும் என்று பதற்றத்துடன் கூறினார் முதன் மந்திரி. அரசின் கட்டளைகளை மதியாதவர்களை நான் மன்னிக்க தயாரில்லை. ஊர் தலைவர்களும் நாட்டார்களும் ஆட்சியின் கட்டளைகளை அந்தந்த இடங்களில் ஒழுங்காக நிறைவேற்றுகின்றனரா என்று கண்காணிப்பதற்குத்தானே இருக்கிறார்கள். தேவி, அந்த தலைவர்கள் அனைவரும் ஊர் மக்களாலும் நகரத்து மக்களாலும் கோயில் சன்னதியில் தெய்வ சாட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த தலைவர்கள் அனைவரும் ஒழுக்க சீலர்கள், மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள். திடீரென்று அவர்களை நீக்கினால் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள்.
மக்கள் 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 மக்களை ஆளத்தான் நான் இருக்கிறேனே தவிர மக்கள் என்னை ஆள்வதற்காக அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மந்திரியாரே. தாங்கள் வர வர கோழையாகிவிட்டீர்கள். வயதாகிவிட்டது, மனத்தெம்பில்லை என்று கோபத்தில் இறைந்தாள் பிரேமவர்தினி. தேவி, நாட்டை ஆள்வதற்கு உடல் பலத்தை விட மூளை பலம்தான் தேவை. எனக்கு மூளை இல்லை என்கிறீர்களா? தேவி, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எனக்கு உடலில் தெம்பில்லை என்றாலும் அறிவு தளர்ந்து விடவில்லை என்று கூற வந்தேன். அந்த தலைவர்களுக்கான பதவிக்காலம் முடிய இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றன. அதன் பிறகு மக்களே தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்க விட்டுவிடுவதுதான் நல்லது என்றார். என்னுடைய கட்டளைகளை மதிக்காதவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது. தேவி, அவர்களை நீக்கிவிட்டால் பதிலுக்கு வேறு தலைவர்கள் உடனே வேண்டுமே. நாமே தலைவர்களை நியமித்து அனுப்பிவிட்டால் போகிறது. தேவி, இதுவரை தங்களால் மாற்றப்பட்ட விதிமுறைகள் அனைத்தும் சக்கரவர்த்தி அமுலாக்கி கொண்டு வந்தவைகள்தாம். சக்கரவர்த்தியின் அனுமதியின்றி பழக்கத்திலுள்ள சட்ட திட்டங்களை அனுசரிக்காமல் இருப்பது உசிதமாக எனக்கு படவில்லை. மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்போது மாற்றித்தான் ஆக வேண்டும் மந்திரியாரே. ஒரே விதமான சட்ட திட்டங்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தாது. காலம் மாறும்போது விதிமுறைகளையும் நாம் மாற்றி அமைக்கத்தானே வேண்டும். மேலும் போர்க்களத்தில் இருக்கும் சக்கரவர்த்தியிடம் போய் இப்போது யோசனை கேட்க முடியுமா? அப்படி ஏதும் அவசர சூழ்நிலை ஏற்படவில்லையே. மக்களுக்கு மன்னர் அளித்திருக்கும் சுதந்திரங்களை பறிக்கும்படியாக நாம் நடந்து கொள்வதே உசிதமில்லை என்பது என் கருத்து. மன்னர் திரும்பி வந்ததும் மந்திரி சபை மீது குற்றம் காணக்கூடாது தேவி. மக்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருப்பதே தவறு. சுதந்திரத்தை பேண தெரியாத மக்களிடம் அதை அளிப்பதே ஆபத்து. மந்திரியாரே, ஏதாவது குறை இருக்குமானால் எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். மன்னருக்கு நான் பதில் சொல்லிக் கொள்கிறேன் என்றாள் பிரேமவர்தினி. முதன் மந்திரி புன்னகைத்தவாறே, மன்னருக்கு தங்கள் மீதுள்ள அபிமானத்தை நான் அறிவேன் தேவி. ஆனால் இப்போது நாம் உண்டாக்கும் மாறுபாடுகளால் பின்னால் மன்னருக்கு தர்ம சங்கடம் ஏற்படும். நாம் செய்துவிட்ட தவறுகள் அனைத்தையும் திருத்த நீண்ட காலமாகும் என்றார். பிறகு மிகுந்த மனச்சோர்வுடன், தேவி, தாங்கள் எடுக்க உத்தேசித்திருக்கும் இந்த முடிவு நாடு முழுவதையும் பாதிக்கும். நாம் ஒரு போரில் ஈடுபட்டிருக்கும் போது உள்நாட்டில் கலகம் ஏற்பட்டுவிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஏற்பட்டால் நம்மால் சமாளிக்க முடியாது. சக்கரவர்த்தி இல்லாத இந்த நேரத்தில் நமக்கு தேவையானது அமைதிதான். அதற்கு குந்தகம் விளையும்படியான கட்டளைகளை நாம் தவிர்ப்பது நல்லது. முதன் மந்திரி என்னும் முறையில் நான் தங்களுக்கு சொல்லும் யோசனை இது என்று கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு எழுந்தார். அரண்மனையிலிருந்து அவர் வெளியேறிய போது நன்றாக இருட்டிவிட்டது. அவர் மனதில் உற்சாகமில்லை. பல்லக்கு சற்று தூரம் சென்றதும் அருகில் குதிரைகளில் வந்து கொண்டிருந்த மேய்காப்பாளர்களிடம் பல்லக்கை சீனத்தோப்புக்கு கொண்டு செல்லும்படி பணித்தார் முதன் மந்திரி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.